இதாண்டா பேலஸ், லாலா பேலஸ். இதுக்குள்ளதான் நம்ம லக்கி டாக் இருக்கு. அத போய் நம்ம தூக்குறோம். தூக்குறேன். ஏன பீலாலா விடுற? என்னடா நான் லாலாங்கிற, நீ பீலாங்கிற? என்ன இவ்வளவு செக்யூரிட்டி தாண்டி நான் தூக்கிடுவியா? ஏதோ இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும்ட்டு அடிக்கடி நீ தானே சொல்லியிருக்க. பிளான் பண்றத ஒழுங்கா பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்டா மணிபிரசவாயா. ஒரு நாள்ல முடியற காரியமான இது. மாம்சே, இதுக்கெல்லாம் ரூம் போட்டு பிளான் பண்ணணும். ஆமா, உங்க அப்பா ஏடிஎம்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கான். அந்த பணத்தை எடுத்து ரூம் போட்டு பிளான் பண்ணணும். போடி பிளானுக்கு போறத போ. ஓகே. நான்சென்ஸ். அந்த நாய் சேகரி ஒரு நாயை கிட்னாப் பண்ணிருக்கான். ஏன் அவன் மேல இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க? நாம நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண டாக் கிட்னாப்பர் கிடையாது சார். இதுவரைக்கும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் 30 நாயை தூக்கிட்டான் சார். நம்ம டிபார்ட்மெண்ட்ல நாய்களே இல்லாம நாங்கெல்லாம் நாய் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் சார். இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப அந்த நாய் சேகர் ஹைதராபாத்ல இருக்கதா எனக்கு ரகசிய தகவல் வந்திருக்கு சார். ஆபரேஷன் நாய் சேகர் என்ற பேர்ல 3 பேர் கொண்ட தனி குழு ஒண்ணு அமைச்சிருக்க சார். நீங்க ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அவனை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவேன் சார். ஓகே, ப்ரொசீட். ஜெய் ஹிந்த். அண்ணா, ஹைதராபாத்ல நமக்கு யாரையுமே தெரியாது. இப்ப என்னன்னா பண்றது? உனக்கு ஒண்ணா இங்க யாருமே தெரியாம இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இங்க இருக்கான், தெரியுமா? ஆமாண்ணே. எங்கடா? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் இங்க இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்ல எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா வேலை பாக்குறானே. ஓஹோ. அண்ணா, டீனா வாடா. அண்ணே, அவன் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறானே. அவன் எப்ப சென்னைக்கு வந்தாலும், எப்படா நீ ஹைதராபாத்துக்கு வருவ, நீ எப்படா என் ஹோட்டல்ல வந்து தங்குவ, நீ எப்படா என் ஹோட்டல்ல வந்து சாப்பிடுவ அப்படின்னு ஒரே தொல்லை பண்ணுவானே. இப்ப மட்டும் நம்ம ஹைதராபாத்துக்கு வந்தது அவனுக்கு தெரிஞ்சது வச்சுக்கோங்களேன், அவன் ரொம்ப சந்தோஷப்படுவானே. அவனை மட்டும் பாத்துட்டோம்னா அவன் ஹோட்டல்லயே சாப்பிட்டுக்கலாம், அவன் ஹோட்டல்லயே தங்கிக்கலாம். அவன் நான் தூக்கத்துக்கு பிளான் பண்ணுவான். அப்போ ஒண்ணு செய்டா. உடனே அவனுக்கு போன போட்டு ரூமுக்கு போடுறேன். என்னடா வேலை பாக்குற? என்ன வேலை பாக்குற? எரும மாட்டு பயல. ஒரு கஸ்டமர் வந்து பேசிட்டு நீ பாட்டுக்கு உள்ள விட்டு உழப்புற, கேட்காம கையை தூக்குற, ஜக்க உடைக்கிற. ஏண்டி சார், நான் பாட்டுக்கு கௌரவமா எச்ச பிளேட் எடுக்கிறதும் டேபிள் தொடிக்கிறதும் படிச்சு நானும் எதுக்கு நின்னு திட்டினாரு? டேய் இந்தடா எந்திரா, வேற ஹோட்டல்ல போய் சாப்பிடுவான். இவன் கையால சாப்பிடுறப்ப கால்ரா பேய்தா அவன் எந்தி. மச்சான், மாமா மச்சான், மாமா மச்சான், மாமா. என்ன டேபிள் துடைக்கிறத போய் நீ மச்சாங்கற, அவன் மாமாங்கற? அண்ணே, நான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னான்ல, அவன்தான் இவன். அப்ப 5 ஸ்டார் ஹோட்டல் இதாங்க 5 ஸ்டார் ஹோட்டல். இதா? ஏங்க போர்ட பாக்கல நீங்க? அங்க பாருங்க, 1 2 3 4 5 5 ஸ்டார் ஹோட்டல். டேய், பிளாட்பாரத்துல கடை வச்சது கூட தப்பு இல்லடா. ஆனா இதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்னு பேர் வச்ச பத்தியா? அதுவும் ஷார்ட் பீஸ்ல எழுதி போட்ட பாரு. ஒன்னே டேய், ஒன்னே இல்லடா, ஒன்னே தாண்டா கொள்ளணும். இந்த மக்கு பேரோட சேர்ந்து போன இந்த ஜக்கிய என்ன எப்போ வச்சுக்கலாம் நீ இருண்ணே. ஏண்டா டேய், இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். சரி, உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, இப்ப நாங்க எங்கடா தங்குறது, எங்கடா தூங்குறது? ஏண்டா முட்டைக்கண்ணா, இவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து பேசுற பேச்சாடாது? இந்த டேபிள்லயே சாப்பிடுறோம், இதே டேபிள்ல படுத்துக்கிறோம். டேய், நம்ம எங்க வேணா படுத்துக்கலாம்டா. எங்க ஓனர் எங்க தங்குவாரு? ஓனரா? ஆமா. அது யாரா? அது உட்காந்துக்கிறாரு. இவனா? இவர்தான். என்னடா? சரி ஒழிஞ்சு போ. டேய், உன் ஓனரை என் ஓனர் கூட படுத்துக்க சொல்லு. அப்பா, ரொம்ப சந்தோஷம்டா, எங்களை காப்பாத்திட்டேன். ஆமா, உங்க ஓனர் பங்களா எங்கடா இருக்குது? பங்களா அதோ படுத்துருக்கிறான் பார், பிளாட்ஃபார்ம்ல சிங்கிளா. அண்ணா, இவன் ஓனரா? என்னடா கிழிஞ்ச பேனர் மாதிரி இருக்கான்? அட, அது ஒண்ணு இல்ல ஓனரே, எப்பவுமே அவன் பொண்டாட்டி கூட தான் படுப்பான். நேத்து நைட்டு ஒரு சொறி நாய் வந்து பக்கத்துல படுத்து இருக்குது. பொண்டாட்டி நினைச்சு கடுமையா காலை தூக்கி போட்டான். அது கொடுமையா குதிரை தள்ளிச்சு. அவ்வளவுதான், நீங்க போய் படுத்துங்க. ஓனரே, இவரும் ஓனர் தான். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இவரையும் பக்கத்துல படுக்க வச்சுங்களேன். பார்க்க பாவமா இருக்கு. ரெண்டு சார், ரெண்டு ஆசையா கூப்பிடாருல, போக முதலாளி. நீ ஏறா கைய. உன்னை தொங்க விட்டு உன் தோலை உரிச்சு கசாப்பு கடையில வைக்கல 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து. வாரண்டா, வெளியேட்டோனே. உங்களை நம்பி வந்ததுக்கு வழி வாங்கிட்டீங்களா? ரா சார், ரா ரா. சரோ, நீங்க ஓனரு, நானும் ஓனரு. ஓனரு ஒன்னா படுத்தா படி செய்யறவெல்லாம் பயப்படுவாரு. தல்றா. இன்னும் தள்ளி போடா, சாக்கல்றா.
டிஸ்டன்ஸ் மைண்டம் பண்ணு கிட்ட கிட்ட வந்து பிச்சு பண்ணுவோம் பரா பரா என்ன சஞ்சய் என்ன இந்த சர்ப்ரைஸ் விசிட் ஒன்றும் இல்லை பிஸ்னஸ் விஷயமா ஹைதராபாத்ல ஒரு மீட்டிங் அப்படியே ஒன்று பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஹாய் குரா அவர் யூ குட் சஞ்சய் இன்னைக்கு நம்மளோட டின்னர் சாப்பிட்டு தான் போறாரு ஓகே டார்லிங் வா இன்னும் இவ்வளோ நீ கல்யாணம் பண்ணலையா கல்யாணமா ஐயோ அதுக்கும் எனக்கு ஆகாதுப்பா நீ வா இவங்க என் மேனேஜர்ஸ் மிஸ்டர் விஜயன் மிஸ்டர் முருகன் வெல்கம் சார் குட் மார்னிங் சார் இவங்க 2 பேரும் சீஃப் செக்யூரிட்டி ஒரு நிமிஷம் 1 மினிட் மேக்ஸ் எதுக்கு பேலஸை சுற்றி டைட் செக்யூரிட்டி பாடி கார்ட்ஸ் உனக்கு எவ்வளோ செக்யூரிட்டிஸ் தேவையா இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் எனக்கு இல்ல என் ஜாக்கிக்கு ஜாக்கியா ஆமா ஓ வா காட்டுறேன் இவங்க தான் ஜாக்கியோட ட்ரெயினர் மேக்ஸ் இதெல்லாம் ஜாக்கிக்காகவா ஏய் என்ன அப்படி சொல்லிட்ட ஜாக்கி தான் என் லக்கு அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேரு புகழ் இமேஜ் பணம் எல்லாமே ஜாக்கியை பார்க்கலாம் வா வெளியில இருந்து யாரும் உள்ள வந்து என் ஜாக்கிய தூக்க முடியாது அதுக்கு தான் இவ்வளவு ப்ரொடெக்ஷன் வெளியே இருந்து வந்து யாரும் தூக்க முடியாது சரி உள்ளே இருக்கிறவங்க யாராவது தூக்கிட்டா ட்ரை பண்ணி பாரு ஜஸ்ட் ட்ரை ஜஸ்ட் செக்கிங்மா ஒன்றும் இல்லை நீங்க போங்க இப்படி வா கம் திஸ் சைட் வாழ்ந்தாவும் ஜாக்கி மாதிரி வாழணும்டா இவ்வளோ டெக்னாலஜியை தாண்டி யாராவது என் ஜாக்கியை திருடணும்னு நினைச்சா அவன் என்னை விட மாஸ்டர் பிளான் போடுறான் டேய் நம்ம லக்கி டாக்க தூக்குறக்காண்டி அண்ணன் குத்து மதிப்பா ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்கேன் ஓகே இதுதான் அந்த பேலஸ் அந்த சமோசா வீடு இதுதான் அந்த பேலஸை சுத்தி இருக்க செக்யூரிட்டி கார்டு குண்டா அந்த போண்டாவை கொண்டா இந்தானே இவங்க தான் அந்த முரட்டு மெயின் பாடி கார்டு அந்த வடையடு இவன் தான் அந்த பேலஸுடைய பாஸ் மேகநாதன் அந்த போண்டாவை கொண்டா இவன் தான் நம்மளோட லக்கி டாக் இப்ப நாம என்ன பண்றோம்னா முதல்ல இந்த செக்யூரிட்டிகளை உடைக்கிறோம் மெயின் பாடி கார்டை தூக்குறோம் மேகநாதனை அப்படியே அட்டாக் பண்றோம் அதுக்கப்புறம் நம்ம லக்கி டாக்க அலாக்கா தூக்கிட்டு அப்படியே சென்னைக்கு போயிடும் செக்யூரிட்டி கார்டு நான் உடைக்கிறேன்னு அந்த முரட்டு பாடி கார்டை நான் தூக்குறேன் மாம்ஸ் அந்த மேகநாதனை நான் அட்டாக் பண்றேன் அண்ணே அந்த லக்கி டாக நான் தூக்குறேனே டாக்கைமா டேய் என்னடா இது பதார்த்தத்தை பூரா வச்சு யதார்த்தமா ஒரு பிளான போட்டா பூராத்தையும் தின்னு திட்டுட்டீங்கடா ஏண்டா நான் எல்லாமாடா திம்பாக்கே உங்களை எல்லாம் வச்சு டேய் இனி நானே ஸ்ட்ரைட்டா களத்துல இறங்குறேன் உங்க வியாபாரமே வேணாம்டா பாரு குட் மார்னிங் சார் ரிப்போர்ட்டிங் தங்கதுரை ரிப்போர்ட்டிங் சிங்கதுரை கார் ரெடியா நீங்க கொடுத்த காசுல பரபரப்பா காரை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சார் நாய் சார் ஆரம்பிக்கலாமா இமிடியேட்டா ஓபன் தி டோர் என்னடா கதவு கையோட வருது யார் சார் அவசரப்பட்டு கதவுல கை வைக்க சொன்னது அப்புறம் நாங்களே சர்வீஸ் பண்ணி இப்பதான் கொண்டு வந்தோம் இப்பதான் சர்வீஸ் பண்ணீங்களா சார் உங்களுக்கு கதவு திறக்காம உள்ள போக தெரியாதா எப்படா உள்ள போறது நான் டெமோ பண்றேன் பாத்துட்டு வாங்க இப்ப யாரா புத்துக்குள்ள பாம்பு போட மாதிரி போய்க்கிட்டியா டேய்
சார் இப்படிதான் உள்ள வரணும் வாங்க. ஏய் அவன் உள்ள போயிடுவான்டா, ஏன் உடம்புக்கு நான் எப்படி போறது? மிஷன் நாய் சேகர மனசுல வச்சுக்கிட்டே இருங்க சார். மனசுல வச்சுக்கிறேன்டா. அவனை பிடிக்கிறது இந்த காரணடா, காவாக்குள்ளோட போவேன். இப்ப பாரு டேய் சேகரே. நான் சார் எலி பொங்கல எறும்பு மாடு மாட்டின மாதிரி மாட்டிக்கிறீங்க. வாங்க. மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு வைத்த உள்ள தள்ளுங்க சார். ஐயோ சம்பூ சார் இது. அப்பா பா. ஐயா கூல் கூல் கூல். எறா வட்டியா. இங்க பாரு, இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு போகும்போது நான் கூத்தாளம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டு தான் போவேன். அதான் கோயில் வந்துருச்சு. கொஞ்சம் ஓரமாடி பாட்டியா? என்னது வண்டி நிறுத்துமா? அத முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? இருந்தா என்னடா இந்த டோர் விழுந்துருச்சு? எங்கடா போறாவன்? துபாய்க்கு டூருக்கு போறான். சரிங்க என்னடா பண்றான்? ஏய் என்னடா இவ்வளவு பெரிய கல்ல எடுக்கறியா? டேய் கை காசை போட்டு மிஷின் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்கடா. அதுல கல்ல தூக்கி போட்டு வாடி. டேய் என்னடா பண்ற? சார் வண்டியில பிரேக் கொஞ்சம் வீக் சார். அதான் கல்ல வச்சு முட்டு குத்தேன். முட்டு குடுத்தியா? ஏடா பிரேக்கே பிடிக்கல, இதெல்லாம் ஒரு வண்டியா? பிரேக் தான் சார் வீக். ஆனா டயர்னாலும் டயர் மாதிரி இருக்கும். ஐயோ அண்ணே ஏன்னா இப்ப பார்த்தாலும் சயின்டிஸ்ட் மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன். ஒண்ணும் இல்லடா. மாம்ஸ் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு படுக்க இடம் இல்ல, இந்த இடமே எனக்கு செட் ஆகல. ஊருக்கு போனாலாச்சும் அம்மாச்சியாவது பாத்துப்பேன். நீங்க எப்படியாச்சும் சமாளிச்சுப்பீங்க. அதனால நீங்க வந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு திருப்பி வாங்க. அதான் கரெக்ட். அம்சூடு அப்படிங்கிற ஏய் ஏய்டா போன்ல மாட்டலாத்தாவு பணி செய்யறா டொங்கன கொடுக்க. சரி இந்த பணத்தை வச்சுக்க. இந்த புடி. சரி மாம்ஸ். அண்ணே என்னடா அதோ வரான் பாருண்ணே. யாரு அவன் தானே அவன்? எவன்? அட அந்த பேலஸ்ல வேலை செய்யற வேலைக்காரன் அவன். பேலஸ்ல வேலை செய்யறவனா? டேய் இவனை ஃபாலோ பண்ணி போனா தான் சரியா வரும். இவன் தான் பேலஸோட கதை திறக்கிற. எங்க கடையை பாத்துக்கோ, இதோ வந்துறோம். யோ யோ ஐயா குடிக்க வந்த இடத்துல என்ன அப்படி குமிரி குமிரி நடந்துக்கிட்டு இருக்க? பீரா பிராண்டியா? பிராந்தி சார். டேய் தம்பி பிராண்டியா கொண்டு வா. நன்றி சார். ஆமா உன் பேர் என்ன? என்ன ராவன்னு சொல்லும், மங்கி ராவன்னு கூப்பிடும். பொருத்தமான பேரியா? ராவுன்னா ராவா தான் குடிக்கணும். அப்படியே குடிச்சுட்டு ஆமா, மனசு ஆமா. விட்டு பேசு. சரிங்க சார். இப்ப சொல்லியா என்ன நடந்துச்சு? நீ எங்க வேலை பாக்குற? லாலா பேலஸ்ல நாய் கிளியன்றக நான் வேலை செய்யறேன். சரி அந்த நாய் பேரு ஜாக்கி. நாங்க எல்லாம் ஜாக்கி சார் ஜாக்கி சார்னு கூப்பிடும். சரி இன்னைக்கு வாய் தவறி நாயன்னு சொன்னா சார். அதுக்கு முதலாள என்ன கண்ணா வெண்ணா அடிச்சு, ஐயோ அது மட்டும் இல்ல சார், மண்டில அடிச்சு புண்ணாக்கிட்டா சார். என்னையா பாலம் பாலமா பிறந்திருக்கு? குடியா ஜாலியா குடியா. புண்ணுல கொஞ்சம் ஊத்திக்கியா. எரிச்சல் அடங்கும். இப்ப சொல்லுவோம் முதலாளிய பத்தி. என் முதலாளி ஒரு கிரிமினல். அவனை நான் கொல்ல போறேன். அவரு கையை காலு எட்டி ப்ரை பண்ணி அவரு நாய்க்கு இறையா போட போறேன். ஏன் அப்படி டென்ஷன் ஆகுற? உன் முதலாளின்னா அவ்வளவு குடும்பக்காரனா? ஆமா சார், அவரு தங்கத்துக்கு கண்டு தெரியாத மாப்பிளைக்கு கட்டி வைக்க பாக்குறார் சார். ஓ ஏன் அந்த பொண்ணு கண்ணு தெரியாதா? நல்லா தெரியும் சார். யாரோ ஒரு ஜோசிக்காரர் சொன்னார் சொல்லி அவரு பேசி கேட்டுக்கிட்டு இப்படி பண்றார் சார். ஓஹோ நாளைக்கு கூட கண்ணு தெரியாத மாப்பிள்ளை 4-5 பேரு என்ட்ரிக்கு வர்றார் சார். எந்திரிச்சு வர்றாங்களா? ஓ இன்ட்ரிக்கு வர்றாங்களா? ஆமா சார். இங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஜாதகப்படி எனக்கு ஒரு தோஷம் இருக்கு. எனக்கு முதல்ல தாலி கட்டுறவன் உயிரோட இருக்க மாட்டான், 2வது தாலி கட்டுறவன் தான் நிலைப்பான். அதனாலதான் எங்க அண்ணன் தாலி கட்ட கண்ணு தெரியாத உங்களை எல்லாம் வர சொல்லியிருக்கான். என்னது தாலி கட்டுறவன் செத்து போயிடுவானா? ஐயோ நான் வரேங்க.
முதல் தாலிய பக்கத்துல இருக்கவனை கட்ட சொல்லு, ரெண்டாவது தாலியை நீ கட்டேன்னு சொல்லி கேளு. ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம் ஒன்று பண்ணுங்க மேடம், முதல் தாலியை வேணா பக்கத்துல இருக்கவனை கட்ட சொல்லுங்க, ரெண்டாவது தாலியை நான் கட்டிடுறேன். ஏண்டா முதல் தாலி கட்டி நான் சாகணும், நீ மட்டும் வாழணுமாடா? நீ செத்தாடா என்னடா? டேய் நான் கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுடா, போய் சாக வேண்டியது. நான் தான கட்டுவேன். டேய் நீ எப்படி பண்ண பாக்கறேன்? சாரி நான் தான கட்டுவேன். இல்ல வாடா பாத்துக்கறேன். நீ எப்படி உயிரோட பேலஸ்க்கு ஓனர் ஆகலாம் நினைச்சே கெடுத்துட்டியடா. கல்யாணத்தை நிறுத்திட்டேடா, ஒண்ணு விட மாட்டேன். நல்ல வேலை ஒரு வழியா கரவுட களைச்சு விட்டாச்சு. இவன் விருட்டுன்னு சட்டையை கட்டிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவ நம்மளை ரேப் பண்ணிட்டு நம்ம ரேப் பண்ணணும்னு பழிய போட்டுருவானோ? ஹலோ மிஸ்டர், என்னங்க? உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? என்ன சொன்னீங்க மேடம்? முதல்ல அந்த கண்ணாடி கழட்டு. சரிங்க. நல்ல வேலை சட்டையை கழட்ட சொல்லல. என் கழுத்துல முத தாலி கட்டுறவன் உயிரோட இருக்க மாட்டான்னு சொன்னேன், புரியல? புரியுதுங்க. என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தானங்க. அப்போ நீ போக போறது இல்ல. எங்க உங்க அண்ணே வர சொல்லி விளம்பரம் பண்றாரு, நீங்க போ சொல்லி விரட்டுறீங்க. இப்படி ஆளாளும் கொலை பண்ணினா என்ன அர்த்தம்? ஏற்கனவே எனக்கு 2 கண்ணும் தெரியாது, இப்ப மூளையும் குழம்பி லூஸ் ஆயிட்டேன்னா நான் எங்க போவேன்? என் நிலைமையும் கொஞ்சம் பாருங்க மேடம். உன் பேர் என்ன? என் பேருங்க திடீர்னு கேட்டோன்னு மறந்து போச்சு. ஜேம்ஸுங்க. ஜேம்ஸ். நல்லா இருக்காங்க? கண்ணு தெரியலனாலும் காரியமா தான் ரொம்ப பேசுறேன். தேங்க்ஸ்ங்க. இரு. இருண்டு போறாளே. முதலாளம்மா. முகலாயிரம் அம்மாவா? முதலாளம்மா. முதலாளி அம்மாவை தான் முகலாயிரம் அம்மாங்கிறானா? காப்பி తీసుకొచ్చాను. அட நம்ம மங்கிராவ். நீயா? முகராயம்மா போயிட்டாங்க, அந்த காப்பியை என்கிட்ட கொடு. ஏய் நீ எதுக்கு இங்க வந்தா? நான் மாப்பிள்ளை செலக்ஷனுக்கு வந்த குருடே. நேத்து நல்லா கண்ணு தெரிஞ்சிச்சே, இன்னைக்கு என்ன கண்ணு தெரியாம வந்திருக்கு? நேத்து தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு தெரியாத மாதிரி நான் அடிக்கேன். முதலாளி கிட்ட சொல்லி உடனே என்ன பண்ற பாரு. ஏய் மங்கிராவ், என்ன நீ நடிச்ச படம் இதுல ஓடுது பாரு. முதலாளி கிரிமினல், அவனை நான் கொல்ல போறேன். அம்மா ஐயம்மா நீ என்ன காட்டி கொடுத்த, நான் அந்த படத்தை போட்டு காட்டுவேன். நீ யாரும் எனக்கு தெரியாது, நான் யாரும் உனக்கு தெரியாது. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இனிமேலு மங்கிராவு நம்ம கையில. பேசாம கையோட கையா போய் நாய் அடிச்சுட்டு உடனே கிளம்பிட வேண்டியதான். அம்மாடி எவ்வளவு பெரிய பேலஸ்.